ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல ஃபண்டட் ட்ரேடிங் அண்ட் ப்ரோஃபிரம்ஸ் பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை டீடைல்டா பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபண்டட் ட்ரேடர் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டடா எந்த கண்டென்ட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. ஸ்டெப் 1, நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும். ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி டீடைல்டா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சோ அதனால அகைன் நான் இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ண விரும்பல. நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டாவே அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்பதான் நீங்க உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பட் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கீங்க, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா அந்த வீடியோல பேசினதுனால இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸ்டெப் 2, ஒரு நம்பிக்கையான ப்ரோஃபிரமை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்படி நம்ம ஒரு நம்பிக்கையான ப்ரோஃபிரமை தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும், ஸோ இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோஃபிரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆக்சுவலி நமக்கு வந்து ட்ரேடிங் கேபிட்டலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஃபண்ட் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பட் அந்த கம்பெனி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா, அதாவது ஒரு புகழ்பெற்ற கம்பெனியா, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு போன வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ப்ரோஃபிரம் நினைச்சா நம்மளை ஏமாத்த முடியும். அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ அப்படி அவங்க பண்ணக்கூடாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ப்ரோஃபிரமை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம கரெக்டா ட்ரேட் பண்றோம், நல்லா வந்து எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா கூட என்னோட ப்ராஃபிட் ஷேரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம அப்பப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பே அவுட்டா கொடுத்துடணும். சோ இந்த சிக்கல் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம ஒரு நம்பிக்கையான ப்ரோஃபிரம்ஸை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது அந்த ப்ரோஃபிரம் பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த கம்பெனி பத்தின சில லீகல் டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, அந்த கம்பெனியோட லொகேஷன், இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இதே விஷயத்த நம்ம இன்னொரு வீடியோல வேற ஒரு விஷயத்துக்காக பேசியிருக்கோம். அதாவது ஒரு நம்பிக்கையான ஃபாரெக்ஸ் புரோக்கரை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இதே விஷயத்தை தான் நம்ம பார்த்திருப்போம். அதே ஸ்டெப்ஸை தான் நம்ம இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோஃபிரமை நடத்துறவங்க யாரு, என்ன பர்பஸ்க்காக நடத்துறாங்க, எந்த கண்ட்ரில இருந்து அவங்க இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி ஆக்சுவலி எங்க பிசிக்கலா லொகேட் ஆகிருக்கு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு சர்வீஸ் பேஸ்டு விஷயமா இருந்தாலும், அதாவது த்ரூ இன்டர்நெட் நம்ம வந்து நம்மளோட லேப்டாப் மூலியமாவோ போன் மூலியமாவோ தான் ஆக்சஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். பட் அவங்க பிசினஸ் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும். அந்த லொகேஷனை பப்ளிக்கா வந்து ஷேர் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கேம் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இந்த மாதிரி பிசிக்கல் லொகேஷன் இருக்கு. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கம்பெனி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்காக தனியா ஒரு லொகேஷன்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, எங்கேயாவது ஹிடன் பிளேஸ்ல இருந்து ஜஸ்ட் த்ரூ இன்டர்நெட் மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நான் சொல்றது இந்த ஸ்கேம் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி. ஸோ அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பேசிக்கான நாலேஜ். அந்த ப்ரோஃபிரம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாலே ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனியை வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி, ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், வேற சில விஷயங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்கு அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பேசிக் லீகல் டாக்குமெண்ட்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கம்பெனி பண்ணியிருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க நம்பகத்தன்மையை அவங்க வந்து ட்ரஸ்டடா தான் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இதெல்லாம் வந்து வெளிப்படையா அவங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த ஃபீல்டுல ஓகே இந்த ப்ரோஃபிரம்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஜென்ரலாவே வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றான், அதாவது ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சோ அதனால இதெல்லாம் வந்து மேபி அவங்க வந்து பப்ளிக்கா ஷேர் பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. செகண்ட் பாயிண்ட், ட்ராக் ரெக்கார்ட். சோ இந்த பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி மாதிரி, அதாவது எவ்வளவு நாளா வந்து இந்த ஃபீல்டுல இருக்காங்க, அதாவது எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க, சோ எவ்வளவு பேருக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பப்ளிக்காவே அவங்களோட சோஷியல் மீடியாலோ வெப்சைட்லயோ பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எங்ககிட்ட வந்து இவ்வளோ வந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மில்லியன் வர்த் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுவுமே அந்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். சும்மா வந்து நம்ம பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த அது வெறும் ஒரு நம்பர்ஸா இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. ஓகேங்களா, ரெப்யூட்டேஷன் அண்ட் ரிவ்யூஸ்.
ஸோ ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்களோட கருத்தை வச்சு ஒரு சில முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பே அவுட் பத்தி, அந்த பிளாட்ஃபார்மோட கஸ்டமர் சப்போர்ட் பத்தி, ஏன்னா இப்ப இது இந்த முக்கியமா இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கும். பட் ரிவ்யூ அப்படிங்கிறது அதுல இருக்கிற பப்ளிக்கோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அதுல ஃபண்டட் ட்ரேடிங் பண்ற ஒரு பொது நபர், ஓகேங்களா? அவரோட கருத்து என்ன? சோ இந்த மாதிரி ஒருத்தரோடது வேணாம், மத்தவங்க நிறைய பேர் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட்லயும் அவங்களுக்கான பேஜ் இருக்கும். ஓகேங்களா? சோ ட்ரஸ்ட் பைலட் ஒரு ரிவ்யூ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கு, அதுல யார் யார் என்ன, ஏன்னா அதுல எல்லாம் வந்து ஸ்கேம் பண்ண முடியாது. இப்ப ரிவ்யூஸையுமே வந்து கம்பெனியோட சோஷியல் பேஜ்லயோ, அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லயோ இல்ல வெப்சைட்லயோ பாக்குறதுக்கு பதிலா ட்ரஸ்ட் பைலட் மாதிரி, கூகுள் ரிவ்யூ மாதிரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை எடிட் பண்றதோ சேஞ்ச் பண்றதோ பாத்தீங்கன்னா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. சோ ஹானஸ்டான ரிவ்யூஸை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த டிசிஷனை வச்சு அந்த ப்ரோ ஃபிலிம்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ ஃபோர்த் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து அவங்களோட எவாலுவேஷன் ஃபேஸ்ல அவங்க என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க. சோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு சேலஞ்ச், ஒரு ஸ்டெப்லயே வந்து நீங்க வந்து ஃபண்டட் ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இல்ல 2 ஸ்டெப், இல்ல 3 ஸ்டெப், இல்ல வேற ஏதாவது அவங்க வந்து யூனிக்கான மாடல் ஏதாவது ஃபாலோ பண்றாங்களா? சோ அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, சோ நம்ம அச்சீவ் பண்ண முடியற அளவுக்கு இருக்கா, இல்ல டெக்னிக்கலா வந்து நம்மள வந்து லாஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கா, சோ அதுல கொடுத்திருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஏன்னா இப்ப நீங்க கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி அந்த சேலஞ்ச நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 5 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது, ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் பே அவுட். இதுல வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ராப்ளம் இன் த சென்ஸ் இதுல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மேபி டிலே ஆகலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி சொல்லணும் அப்படின்னா டிலே ஆகுறது நான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அதுக்காக டிலே ஆகுறதுன்னா ரொம்ப சொல்லல. ஓகே, இப்ப நார்மலா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பே அவுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு வீக்லி ஒன்ஸ் தான் பே அவுட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பே அவுட்டும் கொடுத்தா வந்து ஒரு 3 நாள்ல வரும். இப்போ ஒரு 5 நாள்ல வருதுன்னா பெரிய வித்தியாசம் இல்ல. ஓகேங்களா? மெயின் ப்ராப்ளம் பே அவுட் வராம இருக்கிறது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்லயே இருக்கிறது. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பே அவுட் ரிலேட்டடான ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா இது ரெண்டுலயுமே காசு நம்ம கைக்கு வராது. சரிங்களா? சோ அப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும். இன்னொரு பக்கம் கடுப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நான் உட்கார்ந்து ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்றேன், இல்ல ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரேட் பண்றேன். நான் என் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஓகேங்களா ப்ராஃபிட்டும் பண்ணிட்டேன். பண்ண ப்ராஃபிட் என் கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நான் மென்டலி என்ன ஸ்டேஜ்ல இருப்பேன் அப்படின்னு பாருங்க. சோ அதனால இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி இருக்கவே கூடாது அந்த ப்ரோ ஃபிலிம்ல. நெக்ஸ்ட் திங், இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதுனால, நமக்கு ஏதாவது queries இருக்கு அப்படின்னாலோ, இதுல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னாலோ, அதுக்கு அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் ஓகேங்களா ப்ராப்பரா அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும். நான் பாட்டு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பாட் கீட் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுவே 4-5 கொஸ்டினை வந்து சாய்ஸா கொடுத்து இதுல ஏதாவது ஒண்ணு கேட்கணுமா அப்படின்னு தான் கேட்கும். ஓகே, நம்ம அந்த இடத்துல கேட்கற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்காது. இது எல்லாமே ப்ரீ பில்டு பாட்ஸா இருக்கும். அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணும். அதுக்கு பதிலும் ஆல்ரெடி அவங்களே இதுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் வரும். அதை மீறி ஏதாவது கேட்டா இந்த ஆர்டிகல் பாருங்க, அந்த ஆர்டிகல் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத ப்ராப்பரா கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இருக்கணும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மேபி இருக்கலாம். அதையுமே நான் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கிலீஷ்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல எனக்கு பெருசா நாலேஜ் இல்ல ப்ரோ அப்படின்னா, சோ அவங்களுக்கு இந்த விஷயம் மேபி ப்ராப்ளமா இருக்கலாம். இது வந்து ப்ரோ ஃபிரிம்னு இல்ல. நீங்க ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா கூட, ஓன் ஃபண்ட் வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்க. ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்கன்னா கூட, மோஸ்ட்லி கஸ்டமர் சப்போர்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் திங், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். சோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ ட்ரேடிங் டெர்மினல் தான். சரிங்களா? சோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ட்ரேடிங் டெர்மினலா இருக்கணும். ஏன்னா இப்போ யூசுவலி நம்ம ஓனா ட்ரேட் பண்றப்ப மோஸ்ட்லி நாங்க ப்ரிஃபர் பண்றது மெட்டா ட்ரேடர் தான். ஓகே, 4ஓ 5ஓ. சரிங்களா? சோ அது இல்லாம சி ட்ரேடர் இருக்கு. இன்னும் ஒரு சில ட்ரேடிங் டெர்மினல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ப்ரோ ஃபிரிம் வந்து எந்த ட்ரேடிங் டெர்மினலோட டைப்ல இருக்காங்க? ஏன்னா அவங்க தான் அக்கவுண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. புரோக்கரும் சரி, ட்ரேடிங் டெர்மினலும் சரி, இந்த 2 விஷயத்த முடிவு பண்ண போறது நம்மளோட ப்ரோ ஃபிரிம் தான். சோ அவங்க என்ன புரோக்கரேஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட், அதாவது ட்ரேடிங் டெர்மினல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஓனா ட்ரேட் பண்றப்ப நம்ம ஒரு டெர்மினல் யூஸ் பண்ணிருப்போம். திடீர்னு வேற டெர்மினல் போறப்ப அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையா இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? சோ பே அவுட்ஸ் ரெகுலரா கொடுக்கறதுல இருந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள அடங்கும். சோ இது எல்லாத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரஸ்டடான ப்ரோ ஃபிரிமா இல்லையா
அப்படிங்கறத உங்களால வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். இது இல்லாம வேற ஏதாவது நீங்க நமக்கு தேவை ஒரு ட்ரஸ்டடான ப்ரோஃப்ரேம். அந்த ப்ரோஃப்ரேம் ஒரு ட்ரஸ்டடானது அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது விஷயங்களை நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா அதை செக் பண்ணலாம். இப்ப நான் சொன்னதுல ஏதாவது விஷயம் மிஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம், எங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் தான். ஓகேங்களா? சோ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இத பத்தின டேட்டாஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வேற சில வெப்சைட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரிவ்யூ எல்லாம் வந்து அவங்க வெப்சைட்ல கொடுத்திருந்தாலும் நீங்க வந்து ட்ரஸ்ட் பைலட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்னா கூகுள் ரிவ்யூஸ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ அப்படிலாம் பண்றப்ப உண்மையாலே அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நீங்க செக் பண்ணணும். இல்ல 2, 3 பிளாட்ஃபார்ம்ஸை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல எனக்கு என்னென்ன ப்ரோஃபிரிம்ஸ் இருக்குன்னே தெரியல ப்ரோ. எனக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோஃபிரிம்ஸ் இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோ அதுக்கு இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் நான் வந்து கொடுத்திருக்கேன். ப்ரோஃபிரிம் மேட்ச் அப்படின்னு. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட ஜஸ்ட் பர்சனல் சஜஷன் தான். ஏன்னா இந்த வெப்சைட்ல வந்து நிறைய ப்ரோஃபிரிம்ஸ் பத்தின டீடைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரே இடத்துல மல்டிபிள் ப்ரோஃபிரிம்ஸோட டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் பத்தின, அதாவது அந்த ப்ரோஃபிரிம்ஸ் பத்தின பேசிக் டேட்டால இருந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 3, நீங்க ஒரு சேலஞ்சை சூஸ் பண்ணணும் அண்ட் அதுல இருக்கிற எல்லா ரூல்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ப்ரோஃபிரேமை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்ப அதே மாதிரி இப்போ ஒரு ப்ரோஃபிரேம்ல ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? டிஃபரெண்ட் சைஸ்ல அக்கௌண்ட்ஸா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. $5000, $10,000, $1,00,000, $3,00,000 அப்படின்னு டிஃபரெண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். பட் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலஞ்ச், எந்த சேலஞ்ச் நான் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதையுமே ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும் அப்படின்னு. சோ அந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பர் மந்த், ஓகேங்களா? எப்பவுமே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மந்த்லி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ மந்த்லி நீங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவது தொடர்ந்து நீங்க வந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணிருக்கணும். அந்த ஒவ்வொரு மாசத்தோட ப்ராஃபிட் அந்த பெர்சன்டேஜ் எடுத்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதாவது ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நீங்க பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இதுக்கு முன்னாடி நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணதே கிடையாது. சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு வீடியோ அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் விஷயம், உங்களோட கோலை நீங்க டிசைட் பண்ணணும். அதாவது பர் மந்த் உங்களுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அந்த ப்ரோஃபிரேம்ல, ஏன்னா இப்ப நீங்க வந்து ப்ரோஃபிரேமா ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு ப்ரோஃபிரேமோ இல்ல 2, 3 சாய்ஸோ நீங்க வந்து வச்சிருப்பீங்க. அந்த ப்ரோஃபிரேம்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா சேலஞ்சஸ்க்குமே ஒரே மாதிரியான ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் தான் கொடுத்திருப்பாங்க. மேபி சில சேலஞ்சஸ்ல, அதாவது ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்பிளிட் அப், இன்னொரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல இன்னொரு ஸ்பிளிட் அப், அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல ஆவரேஜா அவங்க என்ன ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் எந்த மாதிரியான அக்கௌண்ட், அதாவது எந்த அக்கௌண்ட் சைஸ் இருந்தா நம்மளால வந்து நம்மளோட கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அப்படிங்கறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். கன்சிடர் இப்ப நான் வந்து ஒரு 4% per month நான் பண்றேன். ஓகேங்களா? அதாவது இது வந்து மினிமம் தான். ஓகே, என்னால குறைஞ்சபட்சம் எப்படியாவது, ஓகேங்களா, என்னோட ட்ரேடிங் பிளானை வச்சு ஒரு 4% இல்ல அதுக்கும் மேல வந்து என்னால பர் மந்த் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் என்னோட கோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாசம் வந்து ஒரு 30,000 earn பண்ணணும். ஓகேங்களா? சோ இது ஃபாரெக்ஸ் அப்படிங்கறதுனால நம்ம அதை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டாலர் வந்து 80 rupees அப்படின்னு எடுத்திருக்கேன். 83 சம்திங் தான், நான் ஒரு ரவுண்ட் ஆஃபா இருக்கட்டும் அப்படின்னு 80 எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அதனால டாலருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது $375 வருது. நெக்ஸ்ட் இப்ப நான் சூஸ் பண்ணிருக்க ப்ரோஃபிரேம்ல இப்ப எனக்கு வந்து 50% தான் ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். யூசுவலா இதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். ரொம்ப ரேரான ப்ரோஃபிரேம்ஸ்ல தான் இந்த மாதிரி பிலோ 70%, ஓகேங்களா? ஒரு சில ப்ரோஃபிரேம்ல 40, 50, 60 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மோஸ்ட்லி 70 and above தான் இருக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 50 எடுத்துக்கிறேன். அதாவது பண்ற ப்ராஃபிட்ல 50% நமக்கு, 50% அவங்களுக்கு. சோ இப்போ என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, எனக்கு 50% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரும். அப்போ நான் ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல 50% இந்த அமௌண்ட். அப்ப ஆக்சுவலா நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $750. ஓகே, என்கிட்ட ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கணும். அந்த ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு நான் வந்து ஒரு 4% per month நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு $750 வரும்.
அதுல என்னோட ஷேர் 50% எனக்கு $375 வரும். என்னோட கோல் வந்து 30,000 இப்ப அச்சீவ் பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு என்கிட்ட என்ன அக்கௌண்ட் சைஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ராக்ஸா சொல்லணும்னா $18,750, அப்ராக்ஸா வந்து $20,000. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் மோஸ்ட்லி ஒரு ரவுண்ட் நம்பர்ஸா தான் இருக்கும். அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஒரு $20,000 இப்ப நம்ம கிட்ட வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். எப்படிங்கிறத பாருங்க. என்னோட ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் 20,000. என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து பர் மந்த் 4%. இப்போ வந்து $20,000 4% வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800 வரும். ஓகேங்களா? 18,750 தான் $750, 20,000 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4% அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு $800 ப்ராஃபிட் வரும். 50% அதுல நமக்கு. அப்போ $400 நமக்கு. $400 அப்படின்னா ஒரு $18 நீங்க கணக்கு வச்சீங்கன்னா கூட 32,000 rupees வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸா நமக்கு வரும். இப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு இந்த கோலை நம்ம பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இந்த 4% பர் மந்த் அந்த ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, ஒரு ட்ரேடிங் பிளானை நான் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்றேன் அப்படின்னா மாசம் அட்லீஸ்ட் ஒரு 4% வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அளவுக்காவது என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், $20,000 இருக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட்கான சேலஞ்சை நான் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சேலஞ்சுக்கு ஒரு ஃபீ அமௌண்ட் இருக்கும். அதை பே பண்ணி அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அந்த சேலஞ்ச்லயும் நான் பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ண மாதிரி இப்ப அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா என்னால இந்த கோல் அடைய முடியும். ஏன்னா இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பயமே அதுதான். ஓகேங்களா? ஈஸியா இது பண்ணிடலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து இந்நேரம் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 ஆடாவது ஃபண்டட் ட்ரேடிங் ரிலேட்டடா பாத்துருப்பீங்க. $20,000 அக்கௌண்ட்டுக்குலாம் மோஸ்ட்லி வந்து ஒரு $100 இருந்து 100 ரொம்ப கம்மி. மேபி ஒரு $150, $200 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சுக்கு நான் சொல்றேன். நான் $200 வச்சுக்கிறேன். $200 அப்படின்னா நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு $16,000. $16,000 இருந்தா இந்த சேலஞ்ச் $20,000 அக்கௌண்ட்டுக்கான சேலஞ்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா $20,000 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸியா இந்த 30,000 நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல நமக்கு தோணும். ஓகேங்களா? பட் ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளானது கிடையாது. அதுக்காக நான் கஷ்டமானதும் அப்படின்னு சொல்லல. முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். இதுல ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுனாலோ, ஒரு விஷயம் நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னாலோ உங்களோட எண்ட் ரிசல்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்த மாதிரி வராம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நம்மளோட ஓன் ஃபண்ட் கிடையாது. ஓகேங்களா? கொஞ்சம் லாஸ் ஆச்சு, ஒரு டிரா டவுன் ஆகுதுன்னா கூட அகைன் வந்து நம்ம ஏதாவது பண்ணி அகைன் பேக் டு பிரேக் ஈவன் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு. இதுலயே நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து மீறிட்டோம் அப்படின்னாலே அதோட அது க்ளோஸ் ஆகிரும். அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே டெக்னிக்கலா பாருங்க. ஓகே, கிரீட் மைண்ட் செட்ல இருந்து ஓகே அப்ப 20,000க்கு இப்படி பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு தான் நிறைய காசு இருக்கே. ஒரு $1,000 சேலஞ்ச் எடுப்போம். $1,000 சேலஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா ஒரு $2 லட்சம் அக்கௌண்ட் கிடைக்கும். அப்ப மாசம் $3 லட்சம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தயவு செஞ்சு கனவுல கோட்டை கட்டாதீங்க. நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். பிராக்டிக்கலா அதை எப்படி பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னா இப்ப நான் பேசினது எல்லாம் டைம் வேஸ்ட் தான். நீங்க கேட்டதும் வேஸ்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்ம பண்ண வேண்டியதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே சொன்னேன். ஆனா ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். நமக்கு ஆல்ரெடி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பாக்குற விதமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிரும். சரி, ஓகே, இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நான் மந்த்லி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10% பண்றேன். என்னோட கோல் அதே $30,000 தான். ஓகே, $375 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ப்ரோ ஃப்ரேம்ல வேற ஒரு ப்ரோ ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல 80% வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் கொடுக்குறாங்க. இப்போ என்னோட டார்கெட் $470 இருந்தா போதும். ஏன்னா $470ல 80% எனக்கு வந்து அப்ராக்ஸா ஓகேங்களா $375 வந்துரும். சரிங்களா? ஆக்சுவலி $376 சம்திங் வரும். இப்போ இந்த $470 நான் வந்து 10% என்னோட கேபிட்டலுக்கு 10% அப்படின்னா $4,700 அப்ராக்ஸா ஒரு $5,000 அக்கௌண்ட் இருந்தாலே ஈஸியா வந்து என்னால இப்போ வந்து 30,000 ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா என்னால பர் மந்த் 10% ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து 80% ஸ்பிளிட் அப் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா $500 ப்ராஃபிட் பண்ணுவேன். அதுல 80%னா $400 நம்ம முன்னாடி பார்த்தா அதே விஷயம் தான். இப்போ அதே 10% நான் ரிட்டர்ன்ஸ் பண்றேன். இப்போ என்கிட்ட கேபிட்டல் வந்து என்கிட்ட 20,000 ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா $20,000 ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குன்னா 80% ஸ்பிளிட் அப் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட $2,000 பண்றேன் பர் மந்த். ஏன்னா என்னால 10% ஈஸியா பண்ண முடியும். அப்ப அதுல 80% நமக்கு $1,600. இதை அப்படியே நம்ம இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்ஸா 1,30,000 வரும். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும் கால்குலேட் பண்றதுக்கு. சரிங்களா? பட் பிராக்டிகலா இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் விஷயம் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல்ல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மணி எல்லாம் மேஜிக் மாதிரி ஏர்ன் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே நான் சொல்றேன்.
சரிங்களா? நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் இந்த 10% ரிட்டர்ன்ஸ் இல்ல 5% ஏதோ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மெயின் திங் என்ன பொறுத்தவரைக்கும் அத பெர்சன்டேஜா இல்லாம கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். லாஸ் இல்லாம ஒரு ப்ராஃபிட்ல நான் எவ்ரி மந்த் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கேத்த மாரி என்னென்ன ப்ராசஸ், அதுக்கேத்த மாரி என்னென்ன ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட் ரூல்ஸ், என்ன ப்ராசஸ நான் ஃபாலோ பண்ணணும், என்ன டைமிங்ல நான் பண்ணணும், என்ன டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி அத அப்ளை பண்ணி அந்த பிளான வச்சு நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து ரூல்ஸை வந்து செக் பண்ணணும். ஸோ ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட லாஸ்ட் வீடியோலே டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். ஓகேங்களா? மெயினா வந்து அதுல இருந்து இந்த 5 ரூல்ஸை எடுத்திருக்கேன். இந்த 5 ரூல்ஸை வந்து மெயினா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் டார்கெட் அதான் எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க அச்சீவ் பண்ணணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் வீடியோலயே பேசியிருக்கோம். அதே மாதிரி எவாலுவேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? அந்த எவாலுவேஷன் ஃபீஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா? உங்களால அந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில ஹை ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா, அதிக மணி இருக்கிற ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அந்த சேலஞ்சுக்கே வந்து மோர் மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயும் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 6 டிஜிட் அக்கௌண்ட் ட்ரை பண்ணாதீங்க. அதாவது $1 மில்லியன் அண்ட் எபோ, சாரி $1 lakh அண்ட் எபோ. ஓகேங்களா? ஏன் நான் சொல்றேன்னா ஃபண்டட் ட்ரேடிங்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஆக்சுவலி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ $1 lakh அப்படின்னா நீங்க வந்து ஒரு $500 இருந்து $600 அப்ராக்ஸா நான் சொல்றேன் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கே அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான். ஸோ முதல்ல ஒரு $10,000 அக்கௌண்ட்டோ, $20,000 அக்கௌண்ட்டோ இல்ல ஒரு $5,000 ஃபண்டட் அக்கௌண்ட்டோ ட்ரை பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்குலாம் நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான மணி தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் ரிஸ்கிங் மோர் கேபிட்டல். அதாவது நம்மளோட ஃபண்டை சொல்றேன். அதாவது நம்மளோட ஓன் மணியில அதிக ரிஸ்க் எடுக்காம இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன அக்கௌண்ட் ஒரு $5,000 அக்கௌண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். அந்த $5,000 அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு $100 வச்சீங்கன்னா அதாவது அந்த எவாலுவேஷன் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். $5,000க்கானது. இப்போ உங்க கேபிட்டல் எவ்வளவு $100 அப்ராக்ஸா ஒரு $8,500 வரும். சரிங்களா? இப்போ அச்சீவ் பண்ணிட்டீங்க. $5,000 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே பண்ணுங்க. ஓகேங்களா? $5,000 அக்கௌண்ட் வச்சு 5% பண்ணுங்க. ஸோ ரொம்ப வேண்டாம். ஒரு 5% மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு கேபிட்டல்? $5,000. ஓகே, ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் 80% இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 5,000க்கு 5%ங்கிறது $250. $250ல 80% உங்களுக்கு $200 வரும். ஓகேங்களா? ஒரு $80 கூட ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 rupees இப்ப கிடைக்கும். சரிங்களா? ஒரு 2-3 months நீங்க பண்ணீங்கனாலே அப்ராக்ஸா $500 நீங்க அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே, அதுல இப்போ வந்து நீங்க அந்த சேலஞ்சுக்காக ஸ்பெண்ட் பண்ண $100 உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்துருச்சு. ஸோ மோர் ப்ராஃபிட் அமௌண்ட் இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து வர ஃபண்டை வச்சே நீங்க வந்து இன்னும் ஹையர் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நீங்க சேலஞ்சா அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட மணியை வந்து அதிகமா நம்ம ரிஸ்க் எடுக்காமலே. ஸோ நான் ஏன் வந்து இப்படி பண்ண சொல்றேன் அப்படிங்கறத பத்தி பின்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஸ்டெப் 4, எவாலுவேஷன் ஸ்டேஜா பாஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரேடிங் பிளான நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த ட்ரேடிங் பிளான ஸ்ட்ரிக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ இந்த ஸ்டெப்ல நமக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் தெரியும். அதாவது ப்ரோஃப்ரம் சைட்ல இருந்து என்னென்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க நல்லா தெரியும். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாம ட்ரேட் பண்ணி அவங்க சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஓகே, என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்னென்ன மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும். இன்னொரு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அந்த பிளானை வச்சு ஒரு டெமோ அக்கௌண்ட் இல்ல ரியல் மணியே வந்து ஒரு சின்ன அக்கௌண்ட்ல நீங்க அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலும் இன்னும் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ப்ரூவன் மெத்தடை வச்சு நீங்க இப்போ வந்து ஃபண்டட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க வந்து அந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகும். இல்ல உங்களோட கன்சிஸ்டன்சி மேல உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு, நான் ஆல்ரெடி வந்து ட்ரேடிங் கன்சிஸ்டன்டா பண்றேன் ப்ரோ அப்படின்னா சோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டாவே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா யூ நோ எப்படி வந்து நம்ம கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப விஷயம் என்னன்னா நம்ம ஒர்க்ல பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் சொல்றப்ப உங்களுக்கு வந்து வேற வேற மாதிரி தோணலாம். நான் முதல்லயே ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும், அப்புறம் வந்து எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணணும், அப்புறம் ஃபண்டட், அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க பண்ண போற வேலை மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும். சேஞ்சஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ற ரூல்ஸ்ல தான் மோஸ்ட்லி இருக்கு. ஓகே, சோ அப்படி இருந்துச்சுனாலே பெட்டர் தான். நீங்க வந்து எவாலுவேஷன் ஃபண்டட் ட்ரேடிங் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபண்டட் ட்ரேடிங் ஒர்க் ஆகும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா சேலஞ்ச், அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு மெத்தட், அதாவது எப்படி நீங்க என்ட்ரியை டிஃபைன் பண்ண போறீங்க, எங்க போய் ஒரு என்ட்ரியை எடுக்கணும், எந்த டைம்ல ஒரு என்ட்ரியை எடுக்கணும், அந்த என்ட்ரிக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? ட்ரேடிங் மெத்தட்ஸ் ஆர் ட்ரேடிங் சிஸ்டம், இது வந்து காமனா ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மெயின் திங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நம்மளோட கேபிட்டலை பொறுத்து, நம்ம எடுக்க போற ரிஸ்கை பொறுத்து, நம்மளோட டைமிங்கை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு பர்பஸ். இப்போ ஓன் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றோம்னா அங்க நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல நம்மளோட பர்பஸே அந்த சேலஞ்சை பாஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சேலஞ்ச் பாஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கும். அப்ப அந்த பர்பஸை அச்சீவ் பண்றதுக்கு, அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம அக்கௌண்ட்ல பண்ணும்போது கூட நம்ம வந்து ஹை ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஃபண்டட் அக்கௌண்ட் இந்த சேலஞ்ச் எல்லாம் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வச்சிருக்கணும். ஓகே, அதுவும் எஸ்பெஷலி என்ன பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் ஸ்டைல்ல நம்மளோட ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கன்சர்வேட்டிவ் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கை ரிடியூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடே பண்ற மாதிரி இருக்கும். ரிஸ்கை ரிடியூஸ் பண்றதுனால ஆல்டர்னேட்டா நம்மளோட ப்ராஃபிட்ஸும் அதாவது ரிவார்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிடியூஸ் ஆக தான் செய்யும். பட் இதுல விஷயம் என்னன்னா, ஏன்னா இங்க நமக்கு வந்து இப்போ நம்மளோட ஓன் அக்கௌண்ட்ல நம்ம டெய்லி லாஸ் மேக்ஸ் ஒரு லிமிட் அதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா ஒரு ஃபண்டட் சேலஞ்சில் ப்ரோ ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் டெய்லி மேக்ஸ் லாஸ்ங்கிற அமௌண்ட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரூல்ஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை ட்ரேட் போடணும், எவ்வளவு லாட் சைஸ்ல நம்ம ட்ரேட் போடலாம், எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் பிளானை கிரியேட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் எவாலுவேஷன் ஸ்டேஜ். ஸ்டெப் 5, இப்போ நீங்க எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல அவங்க கொடுக்குற விர்ச்சுவல் அக்கௌண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டெமோ அக்கௌண்டா தான் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன், பட் இந்த விஷயத்தை இந்த டேட்டாவை தயவு செஞ்சு மறந்துருங்க. ஓகே, அது ஒரு எவாலுவேஷன் ஸ்டேஜ், அதை கொடுக்கறது டெமோ அக்கௌண்ட் தான், அது ரியல் அக்கௌண்டே இல்ல அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது காமனா வந்து நிறைய பேருக்கு வர ஒரு ப்ராப்ளம். டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு ஒரு அக்கௌண்ட்ல நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னாலே ப்ராப்பரா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே, இவ்வளவுதான் பொசிஷன் சைஸ் எடுக்கணும், இவ்வளவுதான் ரிஸ்க் எடுக்கணும்னு என்னதான் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி வச்சாலும் ஒரு டெமோ அக்கௌண்ட்னா கேம் விளையாடுற மாதிரி நம்ம மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். கேம் மாதிரி நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. அது மட்டும் இல்லாம எவாலுவேஷன் ஸ்டேஜை நம்ம பாஸ் பண்ணாதான் குயிக்கா நமக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாம டெமோ அக்கௌண்ட் தானே, ஃபெயில் ஆனா பரவாயில்ல, இன்னொரு சேலஞ்ச் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மைண்ட் செட்ல ரொம்ப சுருக்கமா சொன்னா கேம் மாதிரி தான். பொசிஷன் சைஸ் அதிகமா போடுறது, பிளானே இல்லாம இப்ப நான் சொன்னதை பத்தி எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. டைரக்டா சேலஞ்சுக்கு மணி பே பண்ணிட்டாங்களா, ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் 2 நாள்ல வந்து நம்ம வந்து ஃபண்டட் சேலஞ்சை பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இதுல விஷயம் என்னன்னா, இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஓகே காலேஜ் ஃபைனல் இயர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஓகே, காலேஜ் எக்ஸாம் மாதிரி. இந்த எக்ஸாம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட போதும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா தான் நமக்கு டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரியை வச்சு நம்ம ஒரு வேலைக்கு போக முடியும். இப்போ அந்த எக்ஸாமுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லதான். அதாவது நான் எந்த அர்த்தத்துல சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதோட முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த எக்ஸாம் நம்ம எழுதுனதுக்கு, அதை நம்ம பாஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அது நடந்தாதான் நமக்கு வேலை கிடைக்கும். மற்றபடி நம்மளோட வேலையிலையும் போயிட்டு அங்க நம்ம எக்ஸாம்ல எழுதின கொஸ்டின், அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தையே தான் அங்கேயும் கேட்பாங்க, அங்கேயும் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு எந்த நிச்சயமும் இல்ல. அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன் இது நோ யூஸ் அப்படின்னு. மற்றபடி நான் வேற அர்த்தத்துல எதுவும் சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப எவாலுவேஷன் ஸ்டேஜும் முக்கியம் தான். ஓகே, அதுல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல. பட் அதை நம்ம அச்சீவ் பண்ணணும், அதை நம்ம பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கும். இப்ப இதுக்கு அதுக்கு என்ன அப்புறம் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் வந்து சரியா ப்ரிப்பேர் பண்ணல, பட் அவர் ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் பண்றாரு. ஓகே, மால் பிராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்றாரு அப்படின்னா, இப்போ விஷயம் அவர் மால் பிராக்டிஸ் பண்ண சரியா தப்பானா தப்பு தான். ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஸ்கில்லும் வந்து அதனால டெவலப் ஆக போறது கிடையாது. பட் ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் அவர் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் லைஃபை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல டெவலப் ஆகலாம். அதே தான் இங்கேயும். ஏதோ ஒரு ரீசன்ல நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ணிருக்கலாம், மேபி இல்லாம கூட இருக்கலாம், வேற ஏதாவது கூட பண்ணிருக்கலாம். பட் எப்படியோ எவாலுவேஷன் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்ப எவாலுவேஷன் ஸ்டேஜ் பாஸ் பண்றவங்களோட கவுண்டே வந்து ரொம்ப கம்மி. ஓகே, 10 பேர் வந்து அட்டன் பண்றாங்க. சரி, ஓகே, ஒரு 100 பேர் அட்டன் பண்றாங்கன்னா ஒரு 15-20 பேர் தான் பாஸே பண்றாங்க. ரொம்ப கம்மி. நான் ரொம்ப அதிகமா ஆக்சுவலி சொல்றேன். அப்படியே வந்து ஒரு 15-20 பேர் பண்றாங்கனாலும் அதுல 12ல இருந்து 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூக்ல தான் பண்றாங்க. அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்ப என்ன விஷயம்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க எப்படி அந்த எவாலுவேஷன் ஸ்டேஜை பாஸ் பண்ணாங்க. ஏன்னா ப்ராப்பரா ட்ரேட் பண்ணா எனக்கு தெரியும், இதுக்கு நான் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எல்லாமே தெரியும். அதெல்லாம் எதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம்ல மால் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன தேவை? எக்ஸாம்ல பாஸ் பண்ணி எப்படி பாஸ் பண்ண என்ன? இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்து வேலைக்கு போகும்போது கஷ்டப்படுவோம். ஏன்னா இன்டர்வியூல திடீர்னு சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எக்ஸாம்ல வந்து பிட்டு தானே அடிச்சோம், எங்க போயிட்டு நான் பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதோட நம்ம வந்து வேஸ்ட். அந்த எக்ஸாம் இப்ப பாஸ் பண்ணியும் வந்து பிரயோஜனம் இல்லைல்ல. இப்ப அதே மாதிரி தான் இப்ப நான் எவாலுவேஷன் ஸ்டேஜ் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட ப்ராப்பரா நான் வந்து ட்ரேடிங் பண்ணல, ப்ராப்பர் ஸ்கில் இல்லை அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? ஃபண்டட் அக்கௌண்ட்ல நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா, இதுல விஷயம் என்னன்னா, இப்ப இங்க ஃப்ளூக்ல வந்த மாதிரி அங்கேயும் வந்து வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி வரலாம். பட் அது நிலையா இருக்காது. அதுதான் விஷயம். கன்சிஸ்டன்சிங்கிற விஷயம் ட்ரேடிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல நீங்க ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ற ஒரு சில டிப்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பிளான தயவு செஞ்சு கிரியேட் பண்ணுங்க. அந்த பிளான மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதாவது நீங்க பண்ற எல்லா விஷயமுமே நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணதா இருக்கணும். நீங்க பிளான் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் அதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஓகேங்களா? சோ எப்படி பொசிஷன் சைஸ் எடுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் நம்ம வச்சிருப்போம். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு அவசரப்படவே படாதீங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில சேலஞ்சஸ்ல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு டைம் லிமிட் வச்சிருக்காங்க. இப்ப வந்து உங்களோட எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் 8% அந்த 8% இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க முடிக்கணும். இவ்வளவு டைம்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு சில சேலஞ்சஸ் தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அந்த மாதிரி சேலஞ்ச விட்டுட்டு டைம் லிமிட் இல்லாத மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில ப்ராஃபிட் டார்கெட் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் வந்து மந்த்லி 10% நான் பண்ணுவேன். பட் சேலஞ்ச்ல வந்து எனக்கு 8% குடுத்துருக்காங்க. 1 மாசம் டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அத நான் பாஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்ப என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5 தான். ஆனா எனக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட் 8 குடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ட்ரை பண்ணலாம். ஓகே. பட் பாஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கம்மி தான். ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் 5 தான். ஓகேங்களா? ஒரு மாசத்துக்கு நான் சொல்றேன். இப்ப அதே அந்த இடத்துல 8%க்கு 2 மாசம் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அகைன் அந்த இடத்துல கிராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டைம் இருந்தா தான் நமக்கு பிரச்சனை. டைம் லிமிட் இல்ல அப்படின்னா, எந்த அவசரமும் இல்லாம பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி ஃபண்டட் அக்கவுண்ட் கிடைக்க போகுது. சீக்கிரம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஈஸியா பாஸ் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ரூல்ஸே இல்லாம கூட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்க தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் ஸ்டேஜ்லயே ஃபெயில் ஆகிருவாங்க. சோ அந்த தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. லாஸ்ட் அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இதெல்லாம் நீங்க பண்றீங்கங்கிறத எந்த சூழ்நிலையிலயும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இத நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மேபி இது சம்பந்தமான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்ண போறீங்களா? அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். ஓகேங்களா? என்ன ப்ரோ காரணம்? எல்லாருக்கும் ஒரே காரணம் தான் இருக்க போகுது. சிம்ப்ளி மனி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனிய தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. நமக்கு மனி தான் நீட் அப்படின்னா, இது மட்டும் தான் வழின்னு இல்ல. ஓகே. எவ்வளவோ வழி இருந்தும் நான் ஏன் ட்ரேடிங்க சூஸ் பண்ணேன்? அதுலயும் குறிப்பா ஃபண்டட் ட்ரேடிங்க நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இதுக்கான அவசியம் என்ன? இதுக்கான தேவை என்ன? இத பத்திலாம் யோசிச்சீங்க அப்படின்னாலே, நீங்க ஏன் இத பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணத்த நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸ்டெப் 6 எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்றது. இந்த ஸ்டேஜ்ல ஒண்ணு நம்ம எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணியிருக்கோம். சோ பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆகியிருப்போம். ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகியிருந்தோம் அப்படின்னா ஸ்டெப் 4 அண்ட் 5 நம்ம ரிப்பீட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில காமனான ரீசன்ஸ பத்தி பார்க்கலாம். நம்ம ஏன் வந்து ஃபெயில் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து எவாலுவேஷன் ஸ்டேஜ்க்கும் பொருந்தும். அட் த சேம் டைம் ஃபண்டட் ஸ்டேஜ்க்கும் பொருந்தும். சோ இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபண்டட் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் காமனா என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டட் ட்ரேடர்ஸ் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இத பார்த்தாலே உங்களுக்கு இந்த ரீசன் என்ன அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும். நம்பர் 1, அவங்களோட ஓன் ஃபண்ட்ல அவங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. சோ அதனால ஃபண்டட் சேலஞ்ச் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சோ ஃபண்டட் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. நம்பர் 2, நல்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நம்பர் 3, ஒருவேளை நான் ஃபண்டட் ட்ரேடிங் சேலஞ்ச்ல அந்த எவாலுவேஷன் பாஸ் பண்ணி எனக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் பண்றேன். நம்பர் 4, என்னோட மணியை நான் வந்து லாஸ் பண்ண விரும்பல மார்க்கெட்ல. சோ அதனால நான் ஃபண்டட் அக்கவுண்ட் பண்றேன். நம்பர் 5, நான் வந்து நிறைய மணி மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்பர் 6, நான் ஒரு சின்ன மணி ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு அதிக ஃபண்ட் கிடைக்குது. சோ அதனால நான் வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் ட்ரை பண்றேன். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காமனான மைண்ட் செட்ஸை பத்தி மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்ப இப்படிலாம் நினைக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா ப்ரோ, ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இதுல சரிதான். ஓகேங்களா? அப்படி நம்ம நினைக்கிறதுல தப்பு இல்ல. பட் அப்படி நினைச்சிட்டு நம்ம பண்ற ஒரு ஆக்ஷன், நம்மளோட செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப இதுலயே நம்ம நினைக்கிறதுல ஒரு சில தப்பும் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட ஓன் ஃபண்டை வச்சு நமக்கு ட்ரேட் பண்ண கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா மேபி நம்ம ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி இப்ப நம்ம குட் ப்ராஃபிட் பண்ணோம்னா அதுக்கு ஹியூஜ் கேபிட்டல் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம ட்ரேடிங்கை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கேபிட்டலுக்கு அது ஒரு சம்பந்தம் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? பட் என்ன மாதிரி கேபிட்டலுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் நம்மளால பண்ண முடியும், சோ நம்ம கேபிட்டலோட பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட ஸ்கில் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும், அதுக்கு நமக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும் அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ணிட முடியும். அதுக்கு பதிலா என்கிட்ட ஹியூஜ் கேபிட்டல் இருந்தாலே இதை பண்ணவே முடியும் அப்படின்னு நம்ம சிம்பிளா நினைக்கவே மாட்டோம். அடுத்து ரொம்ப மோசமானதே இதுதான். சோ ஓன் அக்கௌண்ட்ல எல்லாம் நமக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஓகேங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட் கிடைச்சா பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட்டரி டிக்கெட் மைண்ட் செட் தான். நான் ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்கிட்டேன். சோ ஒரு வேளை எனக்கு பிரைஸ் அடிச்சதுன்னா நான் இத பண்ணலாம், அத பண்ணலாம் அப்படின்னு கனவுலயே கோட்ட கட்டுற மாரி. ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி இந்த மாரி நெனைக்கிறவங்க சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது இது. நம்மளோட மணி நம்ம லாஸ் பண்றதுக்கு பயப்படுறோம். இல்ல நம்ம அத வந்து லாஸ் பண்ண விரும்பல அப்படின்னா ட்ரேடிங்க்கே நம்ம எலிஜிபிள் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபீல்ட் வந்து நமக்கு சூட்டபிள் ஆனது கிடையாது. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, ஏன்னா ட்ரேடிங்ல ப்ராஃபிட் லாஸ் 2மே இருக்கு. சரி அதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, என் மணி எங்க லாஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டைரக்ட்டா நமக்கு லாஸ் இருக்க தான் செய்யும். அதாவது இப்ப நான் ஒரு ஃபண்டட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றேன். ஒண்ணு எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆனாலோ, ஃபண்டட் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆனாலோ, நான் அந்த சேலஞ்ச்க்காக பே பண்ண மணி எனக்கு லாஸ் தானே. ஏன்னா என்னால அதுல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியலல்ல. ஒருவேளை அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஸ்டார்டிங்ல சம் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அதுல அந்த எவாலுவேஷனுக்காக பே பண்ண ஃபீஸ் ரெக்கவர் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்ல. பட் இந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்ல இருக்க மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ட்ரேடிங்க ஒரு பயத்தோடயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணா போதும். ஓகேங்களா? முதல்ல அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் டெவலப் ஆக நம்ம மோர் மணி வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஏர்லியர் ஸ்டேஜ்ல அதாவது இப்பதான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்பவே நம்ம வந்து மோர் மணி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா மோர் மணி நம்ம லாஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான மைண்ட் செட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஃபண்ட் தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வச்சு நம்ம கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இப்ப என்கிட்ட ஒரு $100 தான் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு $100 வச்சு என்னால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா தாராளமா நான் வந்து ஒரு $1000 $10,000 ஃபண்டட் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா என்னால ஒரு $100 வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு $10,000 இருந்துச்சுன்னா என்னால மோர் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எனக்கு தான் லாபம். சோ அப்ப அந்த மாதிரி நான் வந்து திங்க் பண்ணலாம், தப்பே இல்ல. சோ இதெல்லாம் எதுக்காக நான் மெயினா சொன்னேன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரி ஓகே ப்ரோ அப்ப நான் ஃபண்டட் ட்ரேடிங் பண்ணனும்னா எப்பதான் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பதிலையும் நான் முன்னாடியே சொன்னேன். சோ ஆல்ரெடி நான் வந்து இப்போ ஒரு ஃபண்ட வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு என் ஸ்கில் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் இருந்தா என்னால இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். இன்னும் மோர் மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நமக்கு இந்த ஃபண்டட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சோ அப்ப அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். அண்ட் நம்ம நார்மலா பண்றதை விட ரிட்டர்ன்ஸை 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் ஈவன் 100 டைம்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. சோ இந்த மாதிரியான தப்பான மைண்ட் செட்ல இருந்து நம்ம ஃபண்டட் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ஆபத்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. சரி ஓகே ப்ரோ அதனால ஏதாவது தப்பு இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆகியும் திரும்ப திரும்ப ஃபண்டட் ட்ரேடிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவே ஒரு ஹேபிட்டா கிரியேட் ஆகிரும். இப்ப அதனால என்ன ப்ரோ ஒரு தடவை பாஸ் ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பண்ண போறோம், நல்லா ப்ராஃபிட் பண்ண போறோம்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு அது நல்லது கிடையாது. ஓகே நம்மளோட ப்ரோ ஃப்ரேமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை ஃபெயில் ஆகும் போதும் அந்த சேலஞ்சுக்காக நம்ம பே பண்ண மணி அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டா போகுது. ஏன்னா இதை பத்தியே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். எந்த மோஸ்ட்லி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் மோஸ்ட்லி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சேலஞ்சில் ஃபெயில் ஆனீங்கன்னா அந்த சேலஞ்சுக்காக நீங்க பே பண்ண மணியை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு லாஸ் வந்து இன்டைரக்டா ஆகுது. நம்ம வந்து ட்ரேட் பண்ணி மார்க்கெட்ல லாஸ் பண்ணல, ஒரு ப்ரோ ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளோட மைண்ட் செட் கிளியரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஃபெயிலியருக்கான காமனான ரீசன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் எமோஷனல் கண்ட்ரோலே இருக்காது. ரெண்டாவது கோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். மூணாவது நம்ம கிட்ட ஒரு பிளானே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கோலே இருக்காது. ஏன்னா கோல் இருந்தாதான் அதை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்கான பிளான் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ரூல்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டோம். அண்ட் இதே மாதிரி சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா ஒரு ட்ரேடரா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ அதே ரீசன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டட் ட்ரேடிங்க்கும் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. ஸ்டெப் 7 இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சிரும். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி தான். ஓகே எவாலுவேஷன் ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி ஒரு பிளான் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பத்தி முன்னாடியே பார்த்தோம். எவாலுவேஷன் ஸ்டேஜ்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபண்டட் ஸ்டேஜ்ல ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஓகே ஏன்னா ஃபண்டட் ஸ்டேஜ்ல ரூல்ஸே இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்களா மேபி ப்ராஃபிட் டார்கெட் இல்லாம இருக்கலாம். பட் டெய்லி லாஸ் டிரா டவுன் கமிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளானை நம்ம கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ப்ரோ ஃப்ரேம் ப்ராஃபிட் டார்கெட் வச்சிருக்க மாட்டாங்க. பட் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மந்த்லி இவ்வளவு பெர்சன்டேஜ் பண்ணணும் இல்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பிளானை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்டா ட்ரேட் பண்ணணும். அப்படி நம்ம கன்சிஸ்டன்டா ட்ரேட் பண்ணா மட்டும்தான் ஸோ வீடியோவோட தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்மளால பிராக்டிக்கலா வந்து அச்சீவ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி
எப்ப இந்த சேலஞ்சை நம்ம எடுக்க கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆக்சுவலி எப்ப இந்த சேலஞ்சை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்க இந்த சேலஞ்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே, உங்களுக்கு அதுக்கான தேவை கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியே காட்டியிருக்கேன். சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு அந்த நீடு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நீடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் வந்து ப்ராப்பரா பண்ணலாம். சோ அதனால இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தாராளமா ஃபண்டட் ட்ரேடிங் பண்றத பத்தி யோசிக்கலாம். நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணுமா, பட் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா இல்லாம இருக்கீங்களா? அண்ட் ட்ரேடிங்கை நீங்க பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ண தயாரா இருக்கீங்களா? அப்ப நீங்க ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல நாங்க ட்ரேடிங்கை பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் வரைக்கும் ஒரே ப்ரோக்ராம்ல சொல்லி கொடுக்குறோம். அஃபோர்டபிள் பிரைஸ்ல, அதுவும் தமிழ்ல. இந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் கொடுத்திருக்கோம். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இதான் எங்களோட நம்பர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. இன்னும் ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. Until then, stay tuned.